பேரிடரின் போது மக்களுக்கு எச்சரிக்கை குறுஞ்செய்திகளை உடனடியாக அனுப்பும்படியான செயல் திட்டம் தொடங்கி இருப்பதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் மக்களுக்கு எச்சரிக்கை தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொண்டால் பேரிடர் பாதிப்பிலிருந்தும் மக்கள் தற்காத்துக் கொள்ள இத்திட்டம் உதவியாக இருக்கும் என்றும் மலேசிய பல்லூடக ஆணையமான MCMC தலைமையிலான குழு இதற்கான இறுதிக்கட்ட பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். குறிப்பிட்ட பகுதிகளில் ஏற்படும் பேரிடர் தொடர்பான விவரங்களை சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள மக்களுக்கு இந்த எச்சரிக்கை குறுஞ்செய்தி வாயிலாக கிடைக்கும்படியாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தென் கொரிய அதிபர் யூன் சுக் யோலை யோங்சான் அதிபர் அலுவலகத்தில் இன்று சந்தித்து பேசினார். இரு நாட்டு தலைவர்களும் பல அமைச்சர்களுடன் மலேசிய நேரப்படி காலை 10:10 மணி அளவில் தொடங்கி சுமார் 1 மணி நேரம் இருதரப்பு சந்திப்பை நடத்தினர். அங்கு 64 ஆண்டுகளுக்கு முன்பு இரு நாடுகளும் ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தியதிலிருந்து அடைந்த சாதனைகள், முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து கலந்துரையாடினர். பிரதமருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான், முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டதஸ்ரீ தெங்கு ஜஃபருல் தெங்கு அப்துல் அசீஸ், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்துறை அமைச்சர் சாங் லிங் தாங், தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் ரத்தோ ஆரோன் அகு டகான் மற்றும் அரசாங்கத்தின் மூத்த தலைவர்கள் உடனிருந்தனர். சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சர் தியோங் கிங் சிங் சீன மொழியில் உள்ள சைன் போர்டுகளை விமர்சித்ததற்காக முன்னாள் பிரதமர் மகாதீரை தாக்கியுள்ளார். இத்தகைய விமர்சனங்கள் நாட்டின் பன்முகத்தன்மை மற்றும் சுற்றுலாத்துறையை பாதிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மலேசியா மற்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளைப் போல் அல்லாமல் சீன எழுத்துக்களை முக்கியமாக காட்சிப்படுத்த கடைகளை அனுமதித்துள்ளதாக மகாதீர் தெரிவித்திருந்தார். மேலும் இது சீனாவிலிருந்து வரும் ஏராளமான சுற்றுப்பயணிகளின் வருகையின் காரணமாக இருக்கலாம் என்றும் மகாதீர் ஒப்புக்கொண்டார். ஆனாலும் மகாதீரின் அறிக்கை ஒற்றுமையை வளர்க்கவோ அல்லது பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு பங்களிக்கவோ சிறிதும் உதவி செய்யாது என்று தியோங் கூறினார். இது நாட்டின் பன்முக கலாச்சார சமூக கட்டமைப்பையும் எதிர்மறையாக பாதிக்கிறது என்றும் அவர் கூறினார். ஒரு மூத்த அரசியல்வாதி என்ற முறையில் காலாவதியான கருத்துக்களை பற்றி கொள்ளாமல் நிலையான தேசிய வளர்ச்சியை உறுதி செய்ய புதிய தலைமுறைக்கு ஆதரவளித்து அவர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று தியோங் தனது முகநூல் பதிவில் அறிவுறுத்தியுள்ளார். மடானி அரசாங்கம் நாட்டின் ஆட்சியின் 2 ஆண்டுகளில் மக்களின் நலனை பாதுகாக்கவும் நாட்டை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தவும் பல்வேறு மாற்றங்களையும் சீர்திருத்தங்களையும் செயல்படுத்தி உள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அரசாங்கம் தொடர்ந்து உழைத்து மக்களுக்கு சாதகமான பல முயற்சிகளையும் கொள்கைகளையும் உருவாக்கும் என்று அவர் கூறினார். மடானியின் பார்வையை உண்மையாக உணர நாம் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டி உள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர், இந்த அரசாங்கம் தொடர்ந்து பணியாற்றும் என்றும் முடிந்தவரை மக்களுக்கு சாதகமான பல முயற்சிகளையும் கொள்கைகளையும் உருவாக்கும் என்றும் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் மற்றும் நாட்டின் கண்ணியத்தை உயர்த்தும் முயற்சியில் மடானி அரசாங்கத்தின் நிர்வாகத்தின் 2ஆம் ஆண்டு முழுவதும் செயல்படுத்தப்பட்ட பல முயற்சிகளின் விளக்கப்படத்தையும் அன்வார் பதிவேற்றியுள்ளார். சர்வதேச பெட்ரோலிய முதலீட்டு நிறுவனத்திற்கு 6.6 பில்லியன் செலுத்தியதாக கூறப்படும் குற்றவியல் நம்பிக்கை மீறல் வழக்கில் நஜீப் ரசாக்கின் விண்ணப்பத்தை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முன்னாள் பிரதமர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஷஃபி அப்துல்லா முறையான விண்ணப்பத்தை தாக்கல் செய்யவில்லை என்று நீதிபதி ஜமீல் உசேன் கூறினார். 2018ஆம் ஆண்டு அபுதாபிக்கு சொந்தமான நிறுவனமான IPICக்கு பணம் செலுத்துவதற்காக பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதாக 6 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. ஜொகூர் இஸ்கண்டார் சாலையில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் பலியானதாகவும் மற்றொருவர் படுகாயமடைந்ததாகவும் வடக்கு ஜொகூர் காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் பல்பீர் சிங் தெரிவித்துள்ளார். இரவு 10:30 மணி அளவில் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் லாரியின் பக்கவாட்டில் மோதி விபத்துக்குள்ளானதாகவும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 33 வயது உள்ளூர் ஆடவரும் அவரின் 29 வயது மனைவியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் 29 வயது பெண் மரணமடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். 33 வயது ஆடவர் சிகிச்சை பெற்று வருவதால் சிகிச்சைக்கு பின்னர் விசாரணை நடத்தப்படும் என்று அவர் கூறினார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.